57ல தியாகி இம்மானுவேல் சேகரனார் இந்து ஆதிக்க சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கேட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், தலைவர்கள் எல்லாரும் அன்னைக்கு கொதிச்சு எழுந்தாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவரை ஒரு சமூகத்தினுடைய எழுச்சி வடிவமா வந்த ஒரு தலைவரை படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு கொதிச்சு எழுந்தாங்க. இந்திய குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட தந்தை சிவராஜ் அவர்கள் கலவரம் நடந்த பகுதியில போய் பார்வையிட்டு நாடாளுமன்றத்துல அறிக்கை சமர்ப்பிச்சு இருக்கிறாரு. முதுகலத்தூர் கலவரத்தை தடுத்து நிறுத்த நீதி கேட்டு வேலூர்ல இருந்து முதுகலத்தூரை நோக்கி ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு அணிவகுப்பை நடத்திய தளபதி பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தியாகி இமானுவேல் சேகரனாருடைய படுகொலைக்கு தன்னுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அரசை நோக்கி முன் வச்சிருக்கிறார். சக தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டா கடந்து போகாம தீவிரமான போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. நீதிக்கான குரல் கொடுத்திருக்கிறாங்க அன்றைய தலைவர்கள். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தலித் தலைவர்களா இருந்தாலும் அதிகாரத்துல இருக்கிறவங்களை பகச்சிக்க இன்னைக்கு இருக்கிற தலித் தலைவர்கள் யாரும் தயாரா இல்லைங்கிறதுதான் ஒரு வருத்தமான செய்தி.